ஆண்டவனுடைய சிருஷ்டியிலே மனிதனை தவிர மற்ற அனைத்து ஜீவராசிகளும் அவன் எப்படி படைத்தானோ அப்படித்தான் வாழ்கின்றன. இன்றைக்கும் கிளி சைவந்தான், காக்கா எரியத்தான் திங்கும். உலகத்துல எங்க இருந்தாலும் பசுமாடு அம்மான்னு தமிழ்ல தான் கத்தும், அது பசும்பாலத்தான் கொடுக்கும், பச்சை புல்லத்தான் திங்கும் சைவம். அவ்வளவு பெரிய உடம்பு படைத்த யானை உணவே இல்லாமல் இருந்தாலும் கூட தப்பி தவறி கூட அசைவத்தை உண்ணாது. பாம்பு புத்துலதான் வசிக்கிறது, காக்கா கூட்டுலதான் வசிக்கிறது. மாறல, இருப்பிடம் மாறல, பழக்க வழக்கங்கள் மாறல, உணவு மாறவில்லை, இன்னமும் அப்படித்தான் இருக்கு. ஆனா மனிதன் உணவு, உடை, பழக்க வழக்கங்கள், வாழுகின்ற வாழ்க்கை முறைகள், சிந்தனைகள் எல்லாமே மாறி போச்சுன்னு சொல்றதை விட நாரி போச்சுன்னு சொல்லணும். மாறி போனது மட்டுமில்லை, நாரி போய்விட்டது. மாறுவது உயர்ந்ததாக இருந்தால் நம்ம பாராட்டலாம்.